வணக்கங்க. 2025 ரிஷுவ ராசிக்கு குரு பயிற்சி. ரிஷுவ ராசிக்கு குரு பயிற்சி 2025. அதாவதுங்க, ரிஷுவத்தில் குரு பகவான் சென்ம குரு. ரிஷுவ ராசிக்கு சென்ம குருவாக இது வரைக்கும் இருந்தார். அந்த சென்ம குருவாக இருக்கும்போது தேவகுரு அசுரகுரு. அப்போ அசுரகுரு வீட்டில் தேவகுரு இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே நண்பர் ஆயிட்டாங்க. வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, வேறு வழி தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அவர் நல்லவங்களா கெட்டவங்களா இருந்து 3 வேளை சாப்பிட்டு தானே ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதாவது அசுரகுரு வீட்டுக்கு தேவகுரு வந்தார். ரிஷுவத்துக்கு குரு பகவான் குரு பயிற்சி ஆனார். 11க்கும் 8 குடையவன். அந்த 11க்கும் 8 குடையவன் குரு பகவான் ரிஷுவத்தில் இருந்தார். அப்போ 11க்கும் 8 குடையவன் சொல்லி 11ஆம் இடம் லாபஸ்தானம், அவர் வந்ததுனால நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி அந்த அசுரகுரு நினச்சிக்கிறார். ஆனால் 8 குடையவனே இவரே நமக்கு விரோதியே அப்படிங்கிற மாதிரி அந்த அசுரகுரு தேவகுருவை நினைக்கிறார், மனசுக்குள்ளே நினைக்கிறார். அந்த தேவகுருக்கு தெரியாமல் போயிருமா? அதாவது ரிஷுவத்திலே குரு பயிற்சியார், ரிஷுவத்திலே குரு இருந்தார். 11க்கு 8 குடையவார் குரு. அப்போ இந்த அசுரகுரு அப்படி தான் நினைக்கிறார், தேவகுருவை பற்றி நினைக்கிறார். நம்ம வீட்டில் இவர் இருக்கார், நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் அந்த அசுரகுரு இருந்தார். ஆனால் நம்ம குரு தேவகுரு அவர் தப்பே பண்ண மாட்டார், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அதை நீங்கள் உறுதியாகவே நினைக்கலாம். அப்போ அந்த ரிஷு ராசிக்கு குரு பயிற்சி 2025 என்ன மாதிரி போகும் அப்படின்னு கேள்வி கேட்டால், ரிஷு ராசிக்கு குரு பயிற்சி 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அஞ்சாம் பார்வை, அதாவது இப்போ ரிஷு ராசியில் குரு இருக்கார், 5ஆம் பார்வையை பார்க்குறாரு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வையை பார்க்குறது கடன், எதிரி, நோய் வந்தாலும் அதை விலகி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரிஷுவத்திலேருந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் மனைவி சார்ந்த உறவு. அந்த ரிஷுவத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள்னால ஒரு நல்ல வருமானம், நல்ல குழந்தைங்க நல்லா படிக்கும், குழந்தைங்களால சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, குழந்தையும் சம்மந்தப்பட்டது கோயிலுக்கு போனால் நல்லது ஒரு அமைப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சென்ம குரு செயலி சரியில்லைனாலும் பார்வை நல்லது பண்ணும். அப்போ ரிஷு ராசியில் குரு இருக்கும்போது ரிஷு ராசி குரு பயிற்சி 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பார்த்து. அப்போ நல்ல ஒரு அமைப்பு, கடன் கட்டலாம், கடங்கப்பெல்லாம் கடன்காரன் தொல்லை இல்லாமல், கடன் கேட்டால் கிடைக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. அதே ரிஷு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது, விருச்சிகத்தை பார்க்குது. அந்த விருச்சிகத்தை பார்க்கும்போது மனைவி சார்ந்த உறவு, மனைவினால் ஒரு உடம்பு சரியில்லாமல் போனது, உடல் தோல் நோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருந்தாலும் அதை தீர்ந்துருக்குங்க. இதுதாங்க அந்த லக்கணத்தில் ராசியில் குரு இருந்தால் அப்படி. அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், 9ஆம் பார்வையாகவும் பார்க்கும். 9ஆம் பார்வை எங்கே பார்க்குது? இந்த லக்கணத்துக்கு ரிஷுவத்துக்கு 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும்போது, அப்போ அந்த 9ஆம் இடம் தகப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. 9ஆம் இடம் சனி வீடாக இருக்கனால அப்பாவுக்கு ஆயில் நல்லா இருக்கும், ஆயில் போகாது. இது தாங்க சாஸ்திரம். சரி, ரிஷு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போகிறார், மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்துக்கு போகும்போது தாங்க 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்ப்பார். இது வரைக்கும் நோயினால் அவதிப்பட்டு இருந்தது, கடனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தது, கடன் சம்மந்தப்பட்டது, கடன் நெருக்கடி இருந்தது. இது எல்லாமே ரிஷு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போய் 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், நோய், எதிரி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குங்க, கட்டுப்பாட்டை மீறாதுங்க. அதே நேரத்துக்கு ஆயில் பயம் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் ஆயில் பயம், நம்ம நல்லா வருமானம் நல்லா இருக்குது, இறந்துருவோமோ, ஏதோ ஆயிருமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு நினைப்பு இருந்துச்சு ரிஷு ராசிக்காரங்களுக்கு. ஆனால் அதே நேரத்துக்கு இப்போ ரிஷு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். 2025 ரிஷு ராசிக்கு குரு பயிற்சி ஆனால் அவர் அதே 8ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஆயில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஆயில் பங்கம் ஆகாது, ஆயில் விருத்தி அடையும். இதுதாங்க குரு பார்வை. குரு இருக்கிற இடத்த விட்டு அதை பார்வைக்கு பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது இதே பாருங்கள், 7ஆம் இடத்தை மனைவி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, நல்லது நடக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்லது நடக்குது. 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ரிஷுவத்துக்கு 10ஆம் இடம் கும்பமாக வருதுங்களா, அந்த 10ஆம் இடம் பார்க்கும்போது வருமானம் சம்மந்தப்படுது, பதவி சம்மந்தப்படுது. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க. இது 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, தொழில் வளர்ச்சி அடையும், பணம் கிடைக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அமௌண்ட்டு வரும், நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கலாம். இதுதான்
குரு பார்வைக்கு உண்டான பலன். குரு பார்வைக்கு உண்டான பலன் வெற்றி அடையும். ரிஷவ ராசிக்காரர்களுக்கு, ரிஷவ லக்கணக்காரர்களுக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷவ ராசி, ரிஷவ லக்கணம். அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. ரிஷவ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமையும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குருவே 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு என்ன சொல்கிறதுங்க, தேவஸ்தானம், அதாவது கோயில், முக்கியமான தேவஸ்தானத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா கிட்டும். இப்போ நீங்களே அமைதியாக இருந்தாலும் சரிங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் டைம் இல்லவா, அங்கே போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இப்போ லீவு முடியுது. அப்போ முடியும் போது இந்த குரு பயிற்சி ஆன உடனே நீங்கள் போயிருக்கணும். இப்போ குழந்தைகள்லாம் லீவில் இருந்தாங்க, எல்லா ஒரு தேவஸ்தானத்துக்கும் ஒரு தெய்வ அனுக்கிரகம் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அதை ஏன்னா ரிஷவத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சி, குரு நல்லதே பண்ணுவார். 2ஆம் இடம் தனம், குடும்பம். ரொம்ப வாக்குவாதமாக பேசணுன்னு கூட பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு வரும்போது நாசுக்காக வந்துடுவாங்க, நாசுக்காக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகம் கொடுக்குறதாங்க. ஏங்க நம்மெல்லாம் ஈங்கலிங்க, இந்த பிரபஞ்சம் நம்மளை ஈக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறோம், என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணணும். நம்மெல்லாம் முடிவு பண்ண முடியாது. நம்ம முடிவு பண்ண முடியாது, நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், விஞ்ஞானிகள்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜின்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகங்கள் அவங்க உடம்புல பூந்து வேலை செய்யுது, அதுதான் சொல்ல முடியும். அவங்க மைண்டில் வேலை செய்யுது. இந்த பிரபஞ்சம் என்னென்ன பண்ண சொல்லுதோ அதை அவங்க செய்கிறாங்க, அதான் மேட்ரு. சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க சோதிடம் சாதகம் சம்மந்தப்படுது, என்ன 12 கட்டம் 27 நட்சத்திரம் 108 பாதி, என்னத்தை போய் நீங்கள் கணக்கு போட்டு சொல்கிறீங்க, விஞ்ஞானி அவன் என்னென்ன பண்ணுறான், ராக்கெட் விட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானி ராக்கெட் விட்டாலும் அந்த விஞ்ஞானியை போகிற மனிதனே ஈர்க்கக்கூடியதே நவக்கிரகம் தான். இந்த 9 நவக்கிரகம் தான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 9 நவக்கிரகம் இல்லாமல் யாரும் இயங்க முடியாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே. அப்போ இந்த மும்மூர்த்தி, உலக ஆள்றவங்க மும்மூர்த்தியுமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த கோள்களை ஈக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் மெயின். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நம்ம குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள், மும்மூர்த்தி தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.